ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஹீரோயினை கூட்டிட்டு ஹீரோ அந்த தெரிஞ்ச ஒரே ஒரு டாக்டர், நம்பிக்கையா அவர் மட்டும்தான் இருக்காருன்னு வேற வழியே இல்லாம ஹீரோயினை கூட்டிட்டு போறா. டாக்டர் பாக்குறாரு, எப்பேற்பட்ட காயத்தை கூட்டிட்டு வந்திருக்க, நேரம் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு கத்திட்டு திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு போறாரு. இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லா வந்துட்டு கிழிக்கணும், கிழிச்சு எடு, நான் போய் ஆபரேஷனுக்கு ரெடி பண்றேன்னு ஹீரோ கையில கத்திரிக்கோலை கொடுத்துடுறாரு. ஆனா ஹீரோ பயந்து பயந்து நடுங்கிட்டு இருக்க ஹீரோயின் கத்திரிக்கோலை வாங்குறா. நானே கட் பண்ணிக்கிறேன்னு சட்டையை ஃபுல்லா வெட்டி எடுக்கிறா. ஹீரோ பின்னாடி நின்று முதுகுல அந்த சட்டையை ரிமூவ் பண்ணிட்டு இருக்க. வயிறுல அவ்வளோ ஆழமான காயம் இருக்கு. இதை பாக்கிறதுக்கு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாக்டர் அதுக்குள்ள உள்ள ஓடி வந்துட்டு, நான் வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், நீ வெளியே போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இதோ இப்பவே போறேன் அப்படின்னு ஹீரோ வெளியே போறான். ஹீரோயின் வந்த வழியில சிதறி இருந்த ரத்தத்தெல்லாம் அவ கை ரேகையெல்லாம் ஒண்ணு விடாம தொடச்சிட்டு, அவளுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு வந்ததும் நல்ல சத்தா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு அங்க இருக்கிற மருந்தெல்லாம் எடுத்து நெட்டெல்லாம் பார்த்து அவனே ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்றான். டாக்டர் சர்ஜரியை முடிக்கிறான். ஏண்டா, என் சர்ஜரியில நம்பிக்கை இல்லாம அதுக்குள்ள கஞ்சி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? அதுல ஒரு பவுல எனக்கு கூட, என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்க, ஏன் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு அடிபட்டு இருக்கு, யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க ஹீரோ பாக்குறான். இங்க பாரு டாக்டர், இந்த விஷயம் மட்டும் எப்படியாவது வெளியே போச்சு, நடக்கிறதே வேற, இந்த உலகத்திலே நீ இருக்க மாட்ட அப்படின்னு மிரட்ட, நம்பிக்கை இல்லைன்னா இங்க இருந்து கூட்டு போயிட்டே இரு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, போனா போதும் ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டாக்டர் கத்த ஆரம்பிக்கிறான். கஞ்சி கிடைக்குமா கிடைக்காதான்னு தோதோ கொண்டு வர, அவ ஓகே தானே அப்படின்னு ஹீரோ கேக்குறான். என்ன அதிசயம் பண்ணாலும் எப்படியோ ஓகே ஆயிட்டா, நல்லவளுக்கு வில் பவர் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. ஷென்னிங்க அவங்க மத்த ஆளுங்களெல்லாம் கூப்பிடுறான். இப்போ நம்ம ஏதாவது பண்ணணும், இந்த கார்ல தான் ஹீரோயின் ஏறி போனா, ஆனா அவ திடீர்னு காணாம போயிருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க இருக்கிறதுலே நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கு, எதனால ஹீரோயின் பதில் சொல்லல, எங்க போனா அப்படின்னு சொல்லிடலாம். ஷென்னு மறுபடியும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்க, அவ போன் சண்டை நடந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்கு. சோ கால் ரீச்சே ஆகல. ஹீரோயின் மயக்கத்திலே இருந்துட்டு இருக்கா. ஹீரோ பக்கத்துல உட்காந்து நைட்டு ஃபுல்லா அவளை பாத்துட்டு இருக்கான். இங்க இந்த ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு ஒட்டி இருப்பாள், அவளுக்கு அந்த வேலைக்கார லேடி ஃபோர்ஸ் பண்ணி பாலை குடிக்கிறதுக்கு குடிக்கிறா. வேற வழியே இல்லாம அந்த பொண்ணும் பாலை குடிச்சிடுறா. ஒரு மாதிரி மயக்கமா வருது, அப்படியே பெட்லயே தூங்கி விழுந்துடுறா. டாக்டர் ஹீரோவை பாக்குறான். 2 பேஷண்ட் இருந்தா என்னால வந்து பாத்துக்க முடியாது, சோ நீயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அந்த பொண்ணு எந்திரிக்கிற மாதிரி இருக்கா பாரு அப்படின்னு சொல்ல கரெக்டா ஹீரோயின் எந்திரிச்சிடுறா. பீஸ்ட் என்ன ஆனாங்கன்னு கேட்க, இது பீஸ்டா, இந்த பொண்ணு இப்ப என்ன சொன்னா அப்படின்னு டாக்டர் வேற கேக்குறான். அந்த பொண்ணுக்கு பிரெட் வேணும் போல, பிரெட் கேக்குறா. போய் பிரெட் ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு டாக்டர் வாங்க வெளியே இருக்கான். பக்கத்துலயே மறுபடியும் ஹீரோயின் கூட உட்காந்து பாத்துட்டு இருக்கான். இந்த தங்கச்சி பொண்ணு வீட்டுல இருக்கவளுக்கு அவளை யாரோ டச் பண்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சிடுறா. கைய பாக்குறா. நேரா போய் குளிச்சுட்டாவது வரலான்னு குளிச்சிட்டு இருக்கா. கைய பாக்குறா, கையில யாரோ ஊசி போட்டிருக்காங்க அவளுக்கு. தூங்கும் போது என்ன நடந்திருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறா. இங்க ஹீரோயினை இதுக்கும் மேல ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்க முடியாதுல்ல, அதனால ஹீரோ அவளை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி தனியா ரகசியமா எங்கேயாவது கூட்டு போகணும்னு வரான். உன் வீட்டுல உன்னை கூட்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்றான். இல்ல, அங்க போக முடியாது, அந்த வேலைக்கார லேடி என்ன இப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்ல, சரி வெயிட் பண்ணு, எனக்கு ஒரு இடம் தெரியும் அப்படின்னு அங்க ஒரு மோமோ கடை இருக்கு, அந்த கடைக்கு கூட்டு போயிடுறான். உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் ரொம்ப ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சவர் போல, சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்காரு போல ஹீரோவை. நேரா போய் மோமோஸ் எடுத்துட்டு வராரு. ஹீரோயினோட கையெல்லாம் தொடச்சு விட்டு இப்ப சாப்பிடு அப்படின்னு ஹீரோ சொல்ல, அந்த கடைக்காரர் பாக்குறாரு, ரொம்ப க்ளோஸா இருப்பான் போலயே அப்படின்னு. என் ரூமை வந்து நான் கீழே மாத்திக்கிட்டேமா, நான் அங்க ஸ்டே பண்ணிக்கிறேன், நீங்க என் ரூமை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், அங்க போய் ஸ்டே பண்ணுங்கன்னு கடைக்காரர் சொல்லிடுறாரு. ஹீரோயினை கூட்டு வந்து நம்ம ஹீரோ அங்க படுக்க வைக்கிறான். இங்க நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வெளியே போயிட்டு, அந்த பொண்ணை எப்படியாவது பாத்துக்கோங்க, பாவம் அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, எதனால அந்த பொண்ணு ரொம்ப உடம்பு முடியாம இங்க வந்திருக்கா, ஒன்னால அடிபட்டு இருக்கா அப்படின்னு ஏதேதோ கேள்வியெல்லாம் அங்க கடைக்காரர் கேட்டுட்டு இருக்காரு. இங்க பாரு, உன் அப்பா கிட்ட நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன், இப்ப அதெல்லாம் என்னால மீற முடியாது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு சொல்ல, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப முக்கியமான பொண்ணு, அது மட்டும் தான் இப்போதைக்கு சொல்ல முடியும், நல்லா பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு அவங்க வந்து கிளம்பி போறான். இந்த கூவை கட்டி வச்சிருக்காங்கல்ல, மயக்கத்துல இருக்க கூ திடீர்னு கண்ணு முழிச்சிடுறான். எவன்டா அது என்ன கட்டி வச்சது அப்படின்னு பீஸ்ட் மாதிரி பயங்கரமா கத்திட்டு கொஞ்சமா ட்ரை பண்றான். கையில கட்டின சங்கிலி அறுந்து போயிருது. காவல் காக்கிறதுக்கு ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அவன் ஏதோ சதம் கேக்குதேன்னு வெளியே வந்து பாக்க கூ அவனையும் அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். எங்க மோமோ கடைக்காரரு ஹீரோயினுக்கு ஒரு போன் ஒண்ணு கொடுக்குறாரு. இந்த போனை உங்கள்ட்ட கொடுக்க சொல்லி தம்பி சொல்லிட்டு போனாப்லமா, இதை வச்சுக்கோங்க, அவன் நம்பர் கூட இதுல இருக்கு, நீங்க என்ன வேணா அவன் கிட்ட பேசிக்கலாம், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்டயும் கேளுங்க, நானும் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு.
ஹீரோ நேரா வரான். ஏன்னா அங்க 2 பீஸ்டுங்களை விட்டு வந்திருக்கான்ல சண்டை நடந்த இடத்துல. அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த பீஸ்டுங்க அடிபட்டு அப்படியே மயங்கி கிடக்குதுங்க. அதெல்லாம் கார்ல ஏத்திட்டு இருக்கான். கரெக்டா உன்னை ஏத்திட்டு திரும்பி பாக்கிறதுக்குள்ள இன்னொரு பீஸ்ட் ஏஞ்சி நிக்குது. நீ அந்த லின்சி இருக்காங்கல்ல அவங்க குடும்பத்தை ஆள் தானே அப்படின்னு அந்த பீஸ்ட் கேக்குறான். இது வேற இவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஹீரோ டக்குன்னு கத்தி எடுத்து அவன் தொண்டையிலே குத்திட்டு, இங்க பாரு செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் ஆட் பிளேட் என்ன கொல்லாம விட்டு போயிட்டா, கண்டிப்பா வேற யாராலையும் என்ன கொல்ல முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். இது ஹீரோயின் தான் மேட் பிளேடா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோ பாக்குறான். போய் இவ திங்ஸ் எல்லாம் அங்கிருந்து எடுக்கிறான், போன் எடுக்கிறான், அந்த இடத்துல இருக்க ஆதாரத்தை எல்லாம் எடுத்துட்டு அதையும் கழுவி விடுறான். அந்த காரை பக்கத்துல இருக்க தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு அப்படியே அதை மூளை கடிச்சிடுறான். அங்க சண்டை நடந்ததுக்கான எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க கூ தப்பிச்சு போனான்ல, தப்பிச்சு போனா சும்மா விடுவாங்களா? ஒட்டு மொத்தமா எல்லா கூட்டமும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அந்த மேனேஜர்லாம் வந்துடுறான், கூவை புடிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு அந்த மோமோ கடைக்காரரு சூப் வச்சு கொடுக்குறாரு. உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு தாமா போயிருக்கான் தம்பி, அதை மட்டும் நான் செய்யாம விட்டா திட்டி வச்சிருவான், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இங்க லின்சி வீட்டுல கறி சாப்பிட ஆரம்பிக்கிறா. அவதான் கறியை சமைக்காமலே சாப்பிடுவாள்ல, அவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கா. கரெக்டா அப்போ அந்த பொண்ணு தங்கச்சி இருக்கால, அவளை பத்தின இன்ஃபர்மேஷன் வருது. அவளுக்கு உடம்புல இருக்க எல்லா பாட்டும் நல்லதா இருக்கான், ஹெல்தியா தான் இருக்காளான்னு சொல்ல இந்த லின்சி ஹாப்பி ஆயிடுறா. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு லின்சி நேரா கிளம்பி அந்த தங்கச்சி பொண்ணு இருக்க ரூம்க்கு போயிட்டு இருக்கா. ஹீரோவும் கரெக்டா வீட்டுக்குள்ள வந்துடுறான். உள்ள போலான்னு பாக்கும்போது அந்த ரூம்குள்ள இந்த லின்சி இருக்கான்னு தெரிஞ்சு வெளியவே வெயிட் பண்றான். இந்த லின்சி உள்ள வந்து அந்த தங்கச்சி பொண்ணை பார்த்து, டாக்டர் இருக்கான்ல நமக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்றான், அவன் கூட ஒரு டேட்டுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்ல பையன், நீ போனா என்ன தப்பு அப்படின்னு கேக்குறா. எனக்கு போக பிடிக்கல, நான் போக மாட்டேன் அப்படின்னு இந்த தங்கச்சி பொண்ணு சொல்லிட்டே இருக்க. லின்சி பயங்கரமா கோவம் ஆயிட்டு இருக்கா. ஓங்கி ஒரு அரை வேற விட்டுடுறா. உன் வாழ்க்கையில நீ என்ன பண்ணுன்ட்டு நான் தான் முடிவெடுப்பேன், நீ முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு லின்சி வெளியே வரா. ஹீரோ நிக்கிறத பாத்துடுறா. ஹீரோ சொல்றான், நான் அவகிட்ட பேசி அவளை சம்மதிக்க வைக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க சீனியர், இங்க இருந்து போங்கன்னு அவளை அமுச்சு விட்டுடுறான். இங்க லின்சி வெளியே போறா. நிறைய பீஸ்டுங்க எல்லாம் வர சொல்லியிருந்தால வீட்டுக்கு. அந்த பீஸ்டுங்க எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களா. அந்த 2 பேர் மட்டும் தான் கார்ல மாட்டிக்கிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் பிளைட்ல வந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. லின்சியை பார்த்து எப்படி இருக்கா, ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ நேரா உள்ள கிளம்பி தங்கச்சியை பாக்கிறதுக்கு போறான். இன்னொரு பக்கம் இந்த டாக்டர் இருக்க இடத்துக்கு மறுபடியும் வந்து மேனேஜர் அவங்க ஆளுங்க எல்லாம் வந்துட்டு கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. நேரா கூவை கூட்டு போயிட்டு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் இவங்களோட ஒரு தொல்லையா போச்சுன்னு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள ஹீரோ கிட்ட கையில இருக்க காயத்தை காட்டுறா. யாரும் எனக்கு ஊசி போட்டிருக்காங்க, ஏதோ பிளட் எடுத்திருப்பாங்க போல, யாரும் தொட்ட மாதிரி இருந்தது, கனவு நினைச்சேன், ஆனா இந்த காயம் இருந்தது, எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல, நீ ஏதாவது ஆபத்துனா உனக்கு கால் பண்ண சொன்ன, நான் கால் பண்ணேன் ஆனா நீ எடுக்கல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பாவமா அந்த பொண்ணு புலம்ப ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கும் மறுபடியும் அப்ப கால் வந்துருது. டாக்டர் தான், எவனோ ஒருத்தனை கூட்டு வந்திருக்காங்க, பயங்கரமா அடிபட்டு இருக்கான், நல்லா இங்க தான் அடிச்சு மிதிச்சிருப்பானுங்க போல, என்ன பண்றதுன்னு தெரியல, நீதான் இன்ஃபர்மேஷனா கால் பண்ண சொன்ன, அதான் கூப்பிட்டா அப்படின்னு டாக்டர் கேட்டுட்டு இருக்கான். அவங்க பேர் கூட கூன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ஷாக் ஆயிடுறான். கூவா, எப்படியாவது கொஞ்ச நேரத்துக்கு அவனை அங்கேயே தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு அங்க வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோ நேரா அந்த தங்கச்சிட்ட போயிட்டு, நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடு, இந்த வேலையை கிட்டத்தட்ட முடிக்கிற நிலைமைக்கு நான் போயிட்டேன், என்னால முடியும் நம்புறேன், ப்ளீஸ் நீ பாதுகாப்பா இரு, அது வரைய அந்த டேட்டுக்கு தானே போகணும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இங்க அந்த பீஸ்டுங்களோட லின்சி பேச்சு வார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க வந்துடுறான். என்ன சீனியர், இவ்வளவு பேர் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க போலன்னு சொல்ல, அங்க ஒரு பொண்ணு மாடர்னா இருக்கா, இவ கூட ஒரு பீஸ்ட் தானா, எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, பாக்கிறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்றா. ஹீரோ கையில போட்டிருக்க பிரேஸ்லெட்டை பாத்துட்டா. பிரேஸ்லெட் செம்மையா இருக்கு அப்படின்னு இவ கத்த ஆரம்பிக்க, என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கொடுத்தாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க பாவம் டாக்டர் இந்த கூவை எப்படியாவது கொஞ்ச நேரம் இருக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு மருந்து போட்டு மயக்கத்திலேயே அவன் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள மேனேஜர் வந்துடுறான். புதுசா எதுக்கு மருந்து போட்டுட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, ஃப்ராடு பண்றியா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா டாக்டர் பாக்குறான், அவ்வளவு தூரம் என் மேல நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்கணும், கிளம்பி போயா, இந்த மருந்து போட்டா பிரெயினுக்கு கொஞ்சம் ஆபத்து, சரி அதனால தான் போடாம இருந்தேன், நீங்க தான் உடனே வந்து அவனை சரி பண்ணணும்னு சொல்றீங்க, வேற வழியே இல்லாம போட்டேன், நம்புறியா இல்லையான்னு கேட்க, நம்புறேன், இவனுக்கு மூளையே கிடையாது, சோ எந்த மருந்து வேணா போடலாம், போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரும் சொல்லிடுறான். இதோ போட்டுடுறான் அப்படின்னு டாக்டரும் போய் இதை போட்டுடுறான். இங்க கூ வந்து யாரையா அடிச்சு கொண்டு தானே அங்க வந்து தப்பிச்சு வந்தான், அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா கிளீன் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ பாக்குறான். இதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு தான் வரான், ஃபார்ம்ல இருக்கிற அந்த இடத்துக்கு. ஏன்னா கூவை எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு போயிட்டாங்களாம், இங்கதான் கூட்டு வர போறாங்கன்னு கூவுக்கு தெரியுது. நேரா கிளம்பி உள்ள வந்துடுறான். உள்ளே அவன் பாட்டுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கூவை கட்டி போடுறதுக்கான இடம்லாம் ரெடியா இருக்கு. இந்த இடத்துக்கு அவனும் அவன் தங்கச்சியும் சின்ன வயசுல வந்ததெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. வர யாரும் வர சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த புது பீஸ்டுங்க எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்கதான் நேரா உள்ள வராங்க. ஹீரோயின் பாக்குறா, என்னதான் நடக்குது நம்மளும் கண்டுபிடிக்கணும்ட்டு தனியா உட்காந்து பிளான வேற எழுத ஆரம்பிக்கிறா.
இங்க மேனேஜர் கூவ கூட்டு வந்துடுறான். அவன் அந்த இடத்துல வந்து கட்டியும் போட்டு வச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஏதோ ஐடியா வருது போல. ஹீரோக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. டக்குன்னு போனை கட் பண்றான் ஹீரோ. ஒளிஞ்சிருக்கிறது அக்கா தெரிஞ்சு மாட்டிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கூ வேகமா லின்சிய பாத்துட்டு, லின்சி அக்கா தெரியாம பண்ணிட்டேன், அக்கா தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல லின்சி பலார்னு ஒரு அறை விடுறா. உன்னால நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறது, உன்னால நாங்க எவ்வளவு பயப்பட வேண்டியதா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல உடனே பீஸ்ட் மோடுக்கு போயிட்டு இந்த கூ லின்சிய பார்த்தே கத்த ஆரம்பிக்கிறான். பக்கத்துல அந்த மாடர்னா ஒரு பொண்ணு நின்னால அந்த பொண்ணு கையில கத்தி எடுத்து கூவோட தொண்டையிலே சுருவிடுறா. இவனை எப்படியும் கொல்லதான் போறோம், அதுக்குதான் இங்க வந்திருக்கோம், எதுக்காக நீ இந்த அளவுக்கு ஓவரா பண்றிருக்க அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கு வேற யாரும் பார்த்த மாதிரியே இருக்கு. லைட்டா எட்டி பாக்குறான், யாரும் பாக்கல, நல்ல வேலை யாரும் பாக்கலன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான், கூவை இங்க கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அதை பாக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்கே லைட்டா பயமா இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுன்னு. சேஃபா மட்டும் நான் கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. கொஞ்ச நேரம் ஆகுது. அந்த இடத்துல எல்லாரும் மறுபடியும் திரும்ப வராங்க. கூவை கட்டி போட்டிருக்க இடத்துக்கு லின்சில இருந்து மத்த அத்தனை பீஸ்டுங்களும் ஏதோ பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு கையில ஏதோ விளக்கெல்லாம் வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒயின் எல்லாம் தூக்கி கூ மேல ஊத்திட்டு கையில ஒரு வால் எடுத்து, இந்த லின்சி இருக்கால, நம்ம ஆளுங்களே இதுவரையும் நம்ம கொன்னதே இல்ல, ஆனா இவனை விட்டு வச்சா நமக்கு தான் ஆபத்து, அதனால நம்ம கொன்னுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் மண்டையில ஏதோ கத்தியும் சுருவி அவன் கதையை அங்கேயே க்ளோஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கண்ணாலையும் பாக்குறான். அங்கங்க வீடியோவும் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க ஷென் இருக்கானே, ஷென் அவங்க கேப்டனோட ரூம்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அங்க மத்தவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கும் முன்னாடி நாங்க பீஸ்ட பார்த்ததே கிடையாது. சோ சரி ஓகே சண்டை போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா பீஸ்ட் அவ்வளவு கொடூரமா இருக்கு, மனுஷ உருவத்துல வேற வந்திருக்காங்க, அவங்களை கண்டுபிடிக்கதே கஷ்டம். மனுஷ உருவத்துல வந்ததால வெப்பன்ஸ் கூட அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும், நம்ம எப்படிங்க அவங்க கூட சண்டை போட முடியும், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்கு, இதுக்கும் மேல இந்த வேலையில என்னால இருக்க முடியாது, நாங்க இன்னும் போறேன்னு சொல்லிட்டு சில பேர் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஷென்னி எப்பவுமே கையில ஒரு விளக்கு ஒண்ணு இருக்கும், அது கேப்டன் தான் வச்சிருப்பாரு. அந்த விளக்க முதல் தடவையா ஷென்னி இப்ப பொறுப்புல இருக்காங்கறதால எடுத்துட்டு வரான். யாருக்கெல்லாம் இருக்க பிடிக்கலையோ அவங்க டோக்கனை இதுல போடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே சில பேர் பிடிக்காம இருக்காங்கல்ல, கழுத்துல இருக்கிற அவங்களோட அடையாள டோக்கன் அது வந்து எலும்பால பண்ணுதான், அதை கழட்டி கழட்டி போட்டுடுறாங்க. மொத்தமா ஒரு 3 பேர் போட்டுடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு பேரே சாட்டை கேர்லாம். சாட்டை பொண்ணு அங்க வந்துட்டு சாட்டைய சொல்லட்டுறதுல அந்த இடமே பயங்கரமா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் சொல்லிட்டு இருக்கான், எப்பெல்லாம் டீமுக்கு ஆபத்து வருதோ அப்ப சாட்டை பொண்ணு வருவான்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லிட்டே இருப்பாரு. அதே மாதிரியே சாட்டை பொண்ணு வந்துட்டா கேப்டனை காப்பாத்துறதுக்கு, அப்ப கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. எவெல்லாம் பயப்படுறீங்களோ கிளம்பிங்க, இங்க போயிட்டே இருங்க, நான் திரும்ப வந்துட்டேன், என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சாட்டை பொண்ணு சொல்றா. அந்த 3 பேர் மட்டும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த இருக்க டோக்கன் எல்லாம் எரிக்கணுமா, அந்த வேலையை ஷென்னு தான் பாக்குறான். அதை கொண்டு வந்து எரிக்கிறதுக்காக போடுறான். சாட்டு பொண்ணு பாக்குறா, எரிக்கிறதுலாம் எரிச்சாச்சுல, சரி ஓகே மீதியெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து திரும்பி போறா. ஒரு பொண்ணு இருக்கால, இந்த ஏரியாலே அந்த பொண்ணு மட்டும் தான் கொஞ்சம் சாஃப்டான பொண்ணு மாதிரி தெரியுறா. அவ சாட்ட பொண்ணு பாத்துட்டு இருக்கா. சாட்ட பொண்ணு சொல்றா, எனக்கு இப்போதைக்கு கேப்டனை முதல்ல காப்பாத்தணும், அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பாத்துட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. எங்க டாக்டர் தூங்கி எந்திரிக்கிறான். மறுபடியும் எவன்டா வந்தது, இவங்க கூட்டத்து கூட டீம் போட்டாலும் போட்டேன், எவனாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கானேன்னு போய் கதவை திறக்க நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். நீ சும்மா வந்தா கண்டிப்பா வந்து எனக்காக எந்த வேலையும் பண்ண மாட்டேன்னு தெரியும், அதனால காஸ்ட்லியா உனக்கு சில பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் ஓகேவா, எனக்கு வேலை பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கண்டிப்பா கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்க, வேஷம் போட்டு என் கூட வரணும்னு சொல்லிட்டு நம்ம டாக்டருக்கு காமெடியா ஒரு வேஷத்தை போட்டு நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போறான். ஏதோ ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி இருக்கு. நம்ம டாக்டர் ஏதோ ஒரு பெரிய பணக்கார வீட்டுல இருந்து வந்த மாதிரியும் பயங்கரமான காசு கொடுத்து சில ஆர்ட் பீஸ் எல்லாம் வாங்க போற மாதிரியும் பேசிட்டே உள்ள வராரு. கூட இருக்க ஆளுங்களும் நம்பிடுறாங்க, இவங்க எல்லாமே லின்சியோட ஆளுங்க தானா, நம்ம ஹீரோ இருக்கதால அத்தனை பேரும் நம்புறாங்க. அதை பார்த்துட்டு இதை பார்க்க எனக்கு இமோஷனலா இருக்கு, எங்க அம்மா என் கனவுல வந்து இதை காட்டினாங்க, இது நிஜமாவே இங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் அப்படியே மயக்கம் போடுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிக்க, நான் போய் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றேன் அப்படின்னு நாங்க நம்ம ஹீரோ கிளம்புறான். அங்க சோதனைக்கு இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி அவரை காப்பாத்துங்க, உள்ள போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா அந்த காடை தாண்டி உள்ள ஓடி வந்துடுறான். பார்த்தா அங்க உள்ள ஒருத்தர் அங்க இருக்க தோட்டத்தெல்லாம் கிளீன் பண்ணிருக்காரு, தண்ணி எல்லாம் கிளீன் பண்ணிருக்காரு. என்னடா அது நல்ல இலையா உழுந்து கிடக்குன்னு சொல்லிட்டு, ஜியாங் சார் கேப்டன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட, கேப்டன் தான் அங்க இருக்காரு. திரும்பி பாக்குறாரு, கையில இருக்க பிரேஸ்லெட் ஹீரோ காட்டுறான். யாரு உன்னை வந்து நீஜு அம்சாலா, இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடு, என்ன காப்பாத்த யாரும் வர வேணான்னு சொல்லிரு, என்கிட்ட அவங்களுக்கு வேலை ஆக வேண்டியிருக்கு, அதனால என்ன வெளியே அனுப்ப மாட்டாங்க, என்ன எதுவும் பண்ணவும் மாட்டாங்க, ஆனா என்ன கட்டி போட்டிருக்காங்க, என்ன இங்க வச்சிருக்காங்கல்ல, நானும் உங்க கிட்ட இருந்து சில தகவல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், புரியுதா, அவங்கள்ட்ட வந்து பத்திரமா இருக்க சொல்லு, என்ன பத்தி கவலைப்படாம இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்றாரு. அப்படியே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து ஓடி போயிடுறான். இங்க இந்த சாட்டு பொண்ணு ஒரு பொண்ணு தனியா இருந்தால அவகிட்ட வரா. இந்த தனியா இருக்க பொண்ணு கேப்டனுக்கு ஒரு வைஃபா இருப்பா போல. நாங்க எப்பயுமே கேப்டனை கேப்டன் தான் கூப்பிடுவோம், உங்களை எப்படி கூப்பிடணும்னு கேட்க, என் பேரு சீ, எனக்கு சீன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா போதும்னு அந்த பொண்ணு சொல்றா. நீங்க கண்டிப்பா வருவீங்க ஆபத்தான காலத்துலன்னு கேப்டன் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு. அதே மாதிரியே சாட்டு பொண்ணு உங்க பேருக்கு ஏத்த மாதிரி வந்திருக்கீங்க, இங்க வந்தது எனக்கு ஒரு தைரியம் கிடைச்சிருக்கு, நீங்க நிறைய கஷ்டப்பட்டு நிறைய வித்த கத்துட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு ஏதாவது சொல்லி தரீங்களா, இங்க இருக்க வரைய நான் உபயோகமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா.
இங்க ஷென்னு மறுபடியும் அந்த ஒரு மாதிரி ஒரு விளக்கு வச்சிருந்தான்ல அது அதோட இடத்துல வைக்கிறதுக்கு போறான், அதை வச்சிடுறான். பக்கத்துல ஏதோ ஒரு பட்டன் இருக்கு, அது ஏதோ வேற டோரை ஓபன் பண்ணும் போல. அதை ஓபன் பண்ணலாமா வேணாமான்னு லைட்டா தயக்கத்தோடயே அவன் கையை வைக்க ஆரம்பிக்க அங்க சாட்டை பொண்ணு வந்துடுறா. என்னடா கேப்டனோட பிளேஸ்ல இருந்தது நல்லா இருந்ததா, எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க, நீ வருவ இவ்வளவு சீக்கிரம்னு எதிர்பார்க்கவே இல்ல, ஆனா அந்த பாத்திரம் இருக்கே கேப்டன் ஈஸியா தூக்கிட்டு வருவாரு, அதோட கனம் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது, ஏன்னா அந்த பாத்திரத்தோட சேர்ந்து பொறுப்பும் வருது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஷென்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க ஹீரோயின் தூங்கி கண்ண முழிக்கிறா, பார்த்தா ஹீரோ பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, என்னாச்சு உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல குளிச்சு ரொம்ப நாள் ஆகுது, தலைலாம் பிசு பிசுன்னு இருக்கு, ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, வா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோ கூட்டு போயிட்டு அவளுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு சில திங்ஸ் எல்லாம் காட்டுறான். அந்த இடத்துக்கு போன சில கத்தி எல்லாம் இருந்தது, அதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாசமா அதை வாங்கி பாத்துட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட தான் அப்படின்னு இங்க ஷென்னு சாட்டு பொண்ணை கூட்டிட்டு உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா லோகஸ்ட் இருக்குல்ல, அதை பாக்கணும்னு சொல்லி இருந்திருப்பா போல அந்த சாட்டு பொண்ணு, நேரா உள்ள வந்திருக்கான். அது பயந்துருச்சு. புதுசா யாரையாவது பார்த்தா அது பயந்துருது அப்படின்னு ஷென்னு சொல்றான். உன்னை தவிர மத்த அத்தனை பேரையும் பார்த்து பயப்படுதுன்னா அதை டேம் பண்ணியாச்சுன்னு எப்படி சொல்ல முடியும், அது என்னதான் இருந்தாலும் ஒரு பீஸ்டா, அதை நம்ம வலிக்கெல்லாம் கொண்டு வர முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. இதுக்கும் மேல வேற ஏதாவது ரகசியம் வச்சிருக்கியா என்ன, அதையும் சொல்லிடு அப்படின்னு சொல்ல, ஒரு எனிமையை ஃப்ரெண்டா மாத்தணும்னு நினைக்கிறது கஷ்டம் தான், ஆனா நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்க டேட்டுக்கு போக சொல்லி வற்புறுத்தினாங்கன்னு டாக்டரும் அந்த தங்கச்சியும் சொல்லிட்டு டேட்டுக்கு வந்திருக்காங்க. இவனும் கூட்டு போயிட்டு இருக்கான். சும்மா உன்ன அந்த லேடி அடாப்ட் பண்ணி வளர்க்கறால அநாத ஆசிரமத்துல இருந்து, என்ன யாரும் அடாப்ட் பண்ணிக்கவே இல்ல, நான் அநாத ஆசிரமத்திலேயே வளர்ந்தேன், படிச்சேன், ஸ்பான்சர்ஷிப்ல படிச்சு அப்புறம் இப்ப டாக்டர் ஆயிட்டு இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன், இதான் என்ன பத்தி நான் சொல்ல விரும்புறதுன்னு சொல்லிட்டு நம்மள யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்டு இந்த டாக்டர் கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹீரோயின் கிட்ட போன் எடுத்து போட்டோ எல்லாம் காட்டுறான். இந்த பீஸ்டுங்க இருந்தாங்கல்ல கார்ல அவங்கள கட்டி போறதுக்கு முன்னாடி அவங்க மண்டைய நான் போட்டோ எடுத்தேன், இந்த மாதிரி இருந்தது, அவங்க செத்து போயிருவாங்களா அப்படின்னு கேட்க, இல்ல ஒரு மேட் பிளேடால மட்டும் தான் அந்த பீஸ்டுங்களை கொல்ல முடியும், இல்லன்னா அவங்க கண்டிப்பா ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க எப்படி உங்க உடம்ப எனர்ஜி பண்ணிக்கிறாங்களோ திருப்பி எந்திரிச்சு வந்துருவாங்க, இவனும் ஏஞ்சி வந்துருவான் அப்படின்னு சொல்ல, ஆனா அன்னைக்கு நான் பார்த்தேன் அவ கொன்னா, அப்பனா நமக்கு இந்த லின்சி கோணத்துல இருந்து இன்னொரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு தானே அர்த்தம், நம்மளால வேற முறையிலையும் கொல்ல முடியும் தானே அப்படின்னு கேட்க, ஆமா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, உங்க கேப்டன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல சொன்னாரு, அது யாரு என்னமோ ஒரு லோகஸ்டாமே, லோகஸ்ட பத்திரமா பாத்துக்க சொன்னாரு, அது மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு சொன்னாரு, யாரு அந்த லோகஸ்ட் அப்படின்னு ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறான். அது இருக்கட்டும் அங்க என்ன பண்ண, அந்த பீஸ்டுங்களை என்ன பண்ணன்னு கேட்க, அதோ வெளியே தான் பின்னாடி கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்பயே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. இங்க சாட்ட பொண்ணு கூட்டிட்டு ஷென்னு அந்த டிரைவர் ஒருத்த மாறினால பீஸ்டா அவனை கட்டி போட்டு வச்சிருக்கான்ல அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். இவனையும் டேம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு பாத்துட்டு இருக்கேன்னு ஷென்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை டேம் பண்ண போறியா, உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா இல்லையான்னு சத்தியமா எனக்கு தெரியவே இல்ல, ஏதோ பீஸ்ட டேம் பண்றதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு, மனுஷனை யாராவது டேம் பண்ணுவாங்களாடா, அறிவு இருக்காடா அப்படின்னு கேட்க, இவனை பார்த்தா அவனுக்கு மனுஷன் மாதிரியா இருக்கு, சத்தியமா மனுஷன் கிடையாது, அட்லீஸ்ட் மனுஷ உருவத்துல இருக்கதால நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாமான்னு பாக்கலாம், வேற ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஷென்னு சொல்றான். சாட்டு பொண்ணுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இங்க இந்த டாக்டரும் தங்கச்சியும் இந்த டேட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது யாரோ ஃபாலோ பண்றத டாக்டர் பார்த்துட்டு இந்த தங்கச்சியை தர நிறுத்திட்டு ஓடுறான். யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாக்குறா. இந்த மேனேஜர் லேடி ஒருத்தி இருப்பால அசிஸ்டன்ட் மாதிரி, அவ தான் வந்திருக்கா. இந்த பொண்ணுக்கு தான் நல்லா தெரியுமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால அதை பத்தி பெருசா கண்டுக்காம அதை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பீஸ்ட கட்டி போட்ட இடத்துல பார்த்துட்டு, இவன் நல்ல வேலை இன்னும் எந்திரிக்கல, ஒரு வேலை ஏன்ச்சான்னு வச்சுக்கேன் பெரிய ஆபத்தா இருக்கும், இங்க இடத்துல மக்கள் நிறைய வாழ்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஆபத்து இருக்கும்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா, இவனை இங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம பாதுகாப்பா நேரத்துக்கு மாத்தலாம், போய் சாப்பிட்டதுக்கு கூப்பிடுறாங்க, சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போறான். ஹீரோயினை கூட்டிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றா, எனக்கு இது வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வேணும் அங்கிள், ஒரு 20 செட் எனக்கு பார்சல் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேக்குறா. அவர் உடனே சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஹீரோ பாக்குறான், இந்தையும் சாப்பிடு, இது கொஞ்சம் நல்லா இருக்கு பாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடா எடுத்து வைக்கிறான். ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கொஞ்சம் கொஞ்சமா அதிக பாசம் வந்துட்டு இருக்கு. நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்துட்டு இருக்க, நல்ல பையன் நல்ல வேலை நல்ல கம்பானியன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவளும் பாத்துட்டு இருக்கா. அப்போ உடனே ஹீரோயினுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. இந்த மீஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, கண்டிப்பா தானாவே மனுஷ உருவம் அடையறதுக்கு வாய்ப்பே இல்ல, மனுஷங்களை சாப்பிட்டு அவங்களோட ஸ்கின் இவங்க எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த மோமோ மேல ஸ்கின் இருக்குல்ல அந்த மாதிரி, அப்பனா கண்டிப்பா யாரோ அவங்களுக்கு தேவைப்பட்டுதானே ஆவாங்க, அவங்களால அவங்களோட குணத்தை எல்லாம் முழுசா மறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ பாக்குறான், நான் கூட உன்ட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் காட்டணும்னு நினைச்சேன், என் தங்கச்சி இருக்கால வீட்டுல, அந்த பொண்ணு சீக்ரெட் லாக்கர்ல இருந்து இதெல்லாம் எடுத்தா, இது பாரு இந்த பீஸ்டுங்களுக்கு ரூம்மேட் இருக்கு, கூட வாழ்றதுக்கு பொண்டாட்டி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்ல, எனது
கூட ஆளுங்க வாழ்றாங்களா, அவங்க எப்படி ரெசிஸ்ட் பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் அந்த சிஸ்டர் கிட்ட, இங்க பாரு, உந்த டேட் வேணா யாரோ ஒருத்தங்க ஏற்பாடு பண்ணதா இருக்கலாம், ஆனா உன்ட்ட நல்லபடியா பேசி பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நானா தான் முடிவு பண்ணேன். நீ கேர்ஃபுல்லா பார்த்து அந்த வீட்ல இரு அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹீரோவும் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்களால டைரக்டா மனுஷங்களை சாப்பிட முடியாதுங்கிறதால இவங்க கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு முறையில தான் தேடி ஆகணும். அது பேர் தான் பிளட் பேக்னு சொல்றாங்க போல, ட்ரீட்னு சொல்றாங்க. இவங்க உடம்புல இருந்து ரத்தத்தை எப்படியாவது எடுத்துப்பாங்களோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படியும் இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் நம்ம எங்க ஆரம்பிக்கிறது, யார போய் அப்ரோச் பண்றது, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு வழியா டேட்டை முடிச்சிட்டு அந்த பொண்ணை வீட்டுல டிராப் பண்றான். பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவ நேரா கிளம்பி வீட்டுக்கு போறா. இந்த லின்சி இருக்கால, இவங்க போறதையே பாத்துட்டு இருக்கா. சீக்கிரமா நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நிறைய வாரிசுங்களை பெத்து போகணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. எதுக்காக இந்த பொண்ணை எடுத்து வளர்க்குறா, எதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறா, தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.